விதேகநாது வளமனைத்தும் திரண்ட விசையா எனக்கு வைத்திருக்கிறார். என்னே என் பாக்கியம், வில் போன்ற புருவம், எரியும் வேல் போன்ற கண்கள், நுனி சுருண்ட கருங்கூந்தல், இளம்பிறை போன்ற சிறுநெற்றி, அழகிய வட்டமான திருமுகம், நாள்தோறும் எனக்கு சுவை தரும் கோவை கனி போன்ற வாய், இளநகை புரியும் தூய பற்கள், முற்கொடி போன்ற நீலமூக்கு, வில்லலகை தோற்கடிக்கும் உருவங்கள், கைத்தேர்ந்த ஓவியம் தீட்டிய ஓவியம் போல் பிரம்மன் இவனை இலக்கின படைத்து தந்துள்ளானே. செவ்வரி ஓடும் சேந்தினி, மகரக்குலை அணிந்த காதுகள், முத்துமாலை சூடி அசையும் தோள்களும் எனக்கு செம்பஞ்சனையாக தோன்றுகின்றது. ஒளி வீசும் வலையணிந்த முன்கை விரல்கள் குவியும் போது செங்காந்தால் மலரரும்புகள் போல் உள்ளன. அவள் விரிந்த உள்ளங்கை தாமரை மலர் போல், அதில் என் முகம் மதிர்த்து அவை மகிழ்ந்த பொழுது அவை அலைவில் குறைவுபட்டனது. என் உயிரை சுண்டி இழுக்கும் விழுமாக வயிற்றை அழகு செய்யும் மலஞ்சுளியாய் அமைந்த குப்புள் சுழி கங்கை நதி சுழியும் வெட்கப்பட செய்யுமே. பொற்சிலம் மணிந்து செம்பஞ்சூட்டப்பட்ட அவள் பாதங்கள் வரை அவளது அங்கங்கள் ஒவ்வொன்றும் என்னை உணர்வு கலங்கி மயக்கம் வர செய்வனவே. தேனும் அமுதும் போல் நானும் அவள்